சரியாயிடுவேன். ஐயா ஐயா பூசாரி ஐயா எனக்கு விபூதி ஏற்றி விட்டுருக்காரு. அப்பா நீ வாங்கிக்கப்பா. ஏட்டையா மகமாயி கோபாலு இனிமே இங்கேயே இருக்கிறியா? இவன் இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டீங்க, பலூன் எல்லாம் மாலையா கட்டி மகமாய்க்கு போடுறோம். ஏட்டையா மகமாய்க்கு நான் போடுற ரோஜா மாலையும் ஒண்ணுதான், இவன் போடுற பலூன் மாலையும் ஒண்ணுதான். இந்த உலகத்தையே படைச்சிருக்கிறாளே இந்த அம்மா, அவளுக்கு நானும் ஒண்ணுதான். பைத்தியம் பைத்தியம்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறியே, இவனும் ஒண்ணுதான். இந்த கணக்கை கேட்கலையா? பள்ளிக்கூடம் கட்டுறதா சொல்லி ஜனங்க கிட்ட இருந்து நிதி வசூலிச்சமே, அந்த கணக்கு கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறியே. வாங்க 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 கமிட்டி மெம்பரா, இன்னைக்கு நிதி எவ்வளவு வசூலாச்சு, வெறுங்கையோட வரமாட்டீங்களே. இப்ப நான் பணம் கொடுக்க வரலீங்க, ஏற்கனவே கலெக்ட் பண்ணி கொடுத்த பணத்துக்கெல்லாம் நீங்க ரசீது கொடுக்கல. பணம் கொடுத்தவங்க எல்லாம் ரசீது கட்டி என்ன தொல்லை பண்றாங்க. ஏயா கணக்கா, இன்னும் ரசீது கொடுக்காம ஏயா தொல்லப்படுத்துற? நீங்க என்ன தொல்லை பண்றீங்க தான் நான் வச்சாபிஸ்காரனை தொல்லை பண்ணேன். அவன் ரசீது புக் அடிச்சு கொடுக்காம அவன் என்ன தொல்லை பண்றான்? மூடியா வாய. நிதி வசூலிக்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு, இன்னும் ரசீது புக் அச்சடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. நீங்க புறப்படுங்க, இன்னும் 2 நாள்ல எல்லா ரசீதையும் கொடுத்து அனுப்புறேன். அப்ப நான் வர்றேன். வாங்க. கணக்கா முதலாளி எப்படி எப்படி ரொம்ப அருமையா சமாளிச்சீங்க. பாராட்டு இருக்கட்டும், கணக்கெல்லாம் ஒழுங்கா எழுதி இருக்கிறியா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பள்ளிக்கூடம் கட்ட போறோம். அந்த கமிட்டிக்கே தலைவர் நீங்க தான். அதனாலதான் சொல்றேன், கணக்கெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னு. அதாவது இந்த ஒரு கணக்கையாவது உண்மையாக எழுதுவோங்கிறீங்களா? ஆஹா ஆஹா, இந்த 20 வருஷம் என் சர்வீஸ்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு உண்மையான கணக்கு எழுதணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே, உங்க வாய்க்கு சக்கரை பொங்கல் போடணும். அதான் சொல்லலையா? ஓ, நீங்க இத சொல்றீங்களா? அதாவது பள்ளிக்கூடம் கட்டி முடிக்கிறதுக்குள்ளார நம்ம மாடி மேல 2 ரூம் போட்டு ஒரு வராண்டா போட்டு நீங்க உலாத்துறதுக்கு ஒரு மொட்டை மாடி ஒண்ணு கட்டி கைப்பிடி செவரு இல்லாம விட்டோம்னா நீங்க 12 மணிக்கு போய் உலாத்தணும். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். மாரியம்மன் கோயில் கணக்கு தானே, அதெல்லாம் ஒரு வழியா செட்டப் பண்ணி வச்சுட்டேன். ஆனா போன வருஷம் மட்டும் பாருங்க முதலாளி, 6000 ரூபாய் செலவாயிருக்கு. 6000? அதிர்ச்சி அடையாதீங்க, அது நோட்டு புத்தகத்துலதான். நிஜமா செலவானது 4ல் 1 பங்கு கூட கிடையாது. வாயா 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 பூசாரி, என்ன கோயில் எல்லாம் எப்படி இருக்கு? ஏதாவது எங்கெங்க எப்படி எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் அங்கங்க நல்லாவே இருக்குதுங்க. அது சரியா? கோயில்ல அம்மன் சிலை இருக்குது இல்ல? எனக்கு இல்லைங்க, அடிக்கடி பத்திரிகையில வருது இல்ல, சாமி சிலை எல்லாம் திருட்டு போகுது. என்ன வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, பால் கணக்கு புத்தகத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னியாமே? ஆமாங்க, இஷ்டம் இல்ல போடல. என்னையா இஷ்டம் இல்லங்கிற? பால் கணக்குல கையெழுத்து போடுறதுக்கு இஷ்டம் இல்லையா, இல்ல பூசாரி வேற செய்யறதுக்கே இஷ்டம் இல்லையா? அண்ணேரையா, உங்க மிரட்டலுக்கெல்லாம் இந்த மாரியம்மன் கோயில் பூசாரி பயந்துட மாட்டான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட கை நீட்டி வாங்குற சம்பளத்துக்கு நான் நாயா உழைச்சிடுறேன். மனசாட்சி வேற அடகு வைக்கணுமா? நீங்க கோயில் உபயோகத்துக்குன்னு கொடுக்கிற பால் எவ்வளவுன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இந்த பூசாரிக்கு தெரியுமே. குடுக்கிற பாலை விட 4 மடங்கு அதிகமா கணக்குல எழுதி வச்சுக்கிட்டு கையெழுத்து போடுனா என்னால எப்படிங்க முடியும்? திருட்டு கணக்குக்கு உடந்தையா இருக்கிறதுக்கு இந்த பூசாரியால ஆகாதுங்க. இல்லையா, திருட்டு கணக்கு அப்படி இப்படின்னு வார்த்தை நீடுது, நின்னுகிட்டு இருக்க. ஊர்ல ரொம்ப பேரும் மரபா சொல்றான், இந்த ஆளு பெரிய தைரியசாலி போல இருக்கு, கொஞ்சம் எதுக்க சொல்லி விட்டாரு. கணக்கா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன முதலாளி. முதலாளி அப்படி வாங்க முதலாளி, இடங்கண்டு மோதணும். இடம் தவறி மோதிட்டோம், முன்னால ஒண்ணுமே இருக்காது, கூழ கூடா போயிடும். ஊரே பூசாரி பக்கம் இருக்குது. இந்த ஆளை நம்ம விரோதிச்சுக்க முடியுமா? என்னையா செய்ய சொல்றேன்? முதலாளி, பூசாரி கையெழுத்து உங்களுக்கு வேணும் அவ்வளவுதானே. அத மாதிரி 1000 கையெழுத்து நான் போடுவேன், அதுக்கு தனி கை வச்சிருக்கு. பெரிய கை. பூசாரி, அந்த சித்திர திருவிழா எப்ப வருது? சித்திர திருவிழா சித்திர மாசம் தையா வரும். ஆமாவா, நானே மறந்துட்டேன். வாமா, சௌக்கியமா இருக்கிறியா? கற்பகம் எப்படி இருக்கா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்கம்மா நீதான் கோயில் பக்கமே வரமாட்டேங்கிறியே. ஏமா, உங்க அப்பா தானே கோயிலை கட்டி வச்சிருக்கிறாரு. எஜமானிங்கிற முறையிலையாவது ஒரு நாளைக்கு அந்த கோயில் பக்கம் வந்துட்டு போகப்படாதா? அதெல்லாம் பாத்துக்கதான் மாமா இருக்காரு. நல்லா சொன்னம்மா. பண்ணாரியா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஐயா, உனக்கு கோயில வேலை இல்ல, போய் அதை கவனி போ. கமலா வர்றேம்மா. கமலா, உன் கையில நம்ம பெட்டி. டவுன் பக்கம் போயிருந்தேன் மாமா, புது மாதிரி டிசைன்ல ஒரு நெக்லஸ் பார்த்தேன், உடனே வாங்கிட்டேன். விலைதான் கொஞ்சம் அதிகம். நீ ஒண்ணு விலைய கழுத்துல மாட்டிட்டு அலைய போற நகையை தானே, என்ன வேலையா இருந்தா என்ன? என்ன முதலாளி கணக்கு? சும்மா ஒரு பேச்சு சொன்னேன். கமலா, உன்னை உங்க அம்மா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடிட்டா. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ஒரு குறை இல்லாம வளர்த்துட்டேன்.
உன்னை எங்கேயாவது நல்ல இடமா பார்த்து ஒப்படைச்சிட்டனா? ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு முடிக்க மாட்டீங்களா? நான் வரேன். முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லியா? எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்ட ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டான்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களே, உண்மையாவா சொல்றீங்க? என்னய்யா உனக்கு திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு? ஏன்னா உங்களை பத்தி எனக்கு தானே அதிகமா தெரியும். ஒரு தம்படிய உருட்டி விட்டா அது 1 மைல் ஓடுனாலும் அது கூடவே உருண்டுகிட்டு போய் எடுக்காம விட மாட்டீங்களே. அப்படியாப்பட்ட நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு சொத்து உள்ள உங்க தங்கச்சி மகளை வெளியில கொடுக்க போறீங்க? உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே மகன், அவரு மேநாட்டுல படிச்சுக்கிட்டு இருக்காரு. பேசாம அவருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு 10 லட்சம் ரூபாய் அவர் பேர்ல எழுதி வச்சு வீட்டோட வச்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். கணக்கா நமக்கு ஒரு பொருள் மேல பிரிய இருந்தா அது வெளியில காட்டி கூடாதியா, மவுசு குறைஞ்சு போயிடும். இந்த கணக்கு எனக்கு தெரியலையே. ஐயா தந்தி, தந்தியா கொண்டா 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 கொண்டா. கணக்கா என்னையா தந்தி இங்கிலீஷ்ல வந்திருக்குது? தந்தி தமிழ்ல வந்து நான் பார்த்தது இல்ல. சரி சரி படி. அவசரப்படுறீங்களே. அடட, நல்ல சமாச்சாரம் தான். சொல்லியா? உங்க புள்ள படிப்பை முடிச்சுட்டாரா? கூடிய சீக்கிரம் வந்துடுறேன்னு தம்பி தந்தி அடிச்சிருக்குது. பாபு வரப்போறானா? ஏங்க இந்த செருப்புக்கு என்ன அர்த்தம்? நான் போடுற கணக்கு தப்பாதுன்னு அர்த்தம். நம்ம போடுற கணக்கு இருக்கட்டுங்க, நமக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான், அவன் போடுற கணக்கு என்ன ஆகுதுன்னு பாப்போம். அதுதான். கட்டுங்கப்பா, உலாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இடுப்புல துணியை கட்டுறா. இது பூவெல்லாம் பூ கடையில வாங்கி இருக்கணும். இவன் புளி விக்கிற கடையில வாங்கிட்டு வந்தான் போல இருக்கு. இங்க கட்டிக்கிட்டு போறதுக்குள்ளார அங்க காஞ்சி போகும். கணக்கு பிள்ளையா இன்னைக்கு என்ன மகமாய்க்கு கல்யாணமா? மகமாய் கல்யாணமா? அடே, நம்ம பண்ணையாரு இல்ல அவருக்கா? இல்ல, அவங்க முப்பாட்டனுக்கு சோறு போடுவாங்கல்ல. சோறு உனக்கா? சுடு தண்ணியை வச்சு உன் தலையில ஊத்தணும். தோரணம் கட்டுவாங்கல்ல. தோரணம் கட்டுறதுக்கு நீ ஏன்டா அடத? உன்னையா நான் கட்ட சொன்னேன்? அடைய அரப்புத்தி, நம்ம பண்ணையாரு மக வெளிநாட்டுக்கு படிக்க போயிருக்காருல, படிப்பை முடிச்சுக்கிட்டு வர்றாரு. அப்படி ஐன்னு வர்றாரு. இவரு பண்ணையாருக்கும் புள்ள மேல உயிராச்சுத. அவங்க குல தெய்வம். நேரா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணி அப்புறம் கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன இங்கேயும் சதை இருக்குன்னா? கற்பனை ஆமாங்க. உங்க படிப்பெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சு பூசாரியா. இப்ப நான் ஒரு முழு டாக்டர். முழு டாக்டரா? கணக்கு பிள்ளை ஐயா, நீங்க அடிக்கடி என்ன அரை புத்தி அதே மாதிரி அரை டாக்டர் கூட உண்டா? அரப்புத்தி உமாரடா. ஆமா தம்பி, இந்த பைத்தியத்துக்கு உங்க வைத்தியம் பண்ணணும். கவலைப்படாதீங்க, நான் குணப்படுத்துறேன். ஒண்ணு வேண்டாம், என்ன குணப்படுத்த பூஜாரி ஐயா இருக்காரு. அவர் தான் என்ன கோயிலே இருக்க சொல்லிருக்காரு. பூசாரியா, இப்ப நீங்க வைத்தியம் கூட பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. வைத்தியருக்கெல்லாம் வைத்தியர் இந்த மகமாய் தான். அத 90 தான் மருந்து. அதை நம்பித்தான் இந்த பையனை நான் இங்க வச்சிருக்கேன். பூசாரியா, ஊரு உலகம் எப்படி இல்லாம மாறிட்டு வருது, ஆனா நீங்க மட்டும் மாறாம அப்படியே இருக்கீங்க. சரி, நான் வச்சுக்கலாம். இருடா, 4 வருஷத்துக்கு பிறகு ஊருக்கு வந்திருக்கிறேன். நேரா வீட்டுக்கு போக வேணாம், அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போகணும் தான் அவனை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். பூஜை ஆரம்பிங்க. பூசாரியா நில்லுங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. இவங்க எல்லாரையும் பார்த்து போனுங்கிறதுக்காகத்தான் நான் வண்டியை விட்டு இறங்கி வந்தேன், சாமி கும்பிட்றதுக்காக இல்ல. எனக்கு அதுலதான் நம்பிக்கை போயிடுச்சு. என்னடா என்ன சொல்ற? அப்பா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த அப்புறம் என் மனசுல ஒரு தெளிவு பிறந்திருக்கு. கண்ணால பார்க்க முடியாத எந்த பொருளையும் என்னால உண்மையை ஏத்துக்க முடியல. இதுக்கு ஒரு ப்ரூஃப், ஐ மீன் நிரூபணம் அவசியம் நினைக்கிறேன். அப்போ அவளை போய் தெய்வம் இல்லைன்னு சொல்றீங்களா? பூசாரியா, நாம் ஒரு சின்ன செடியை நடுறோம், அது வளருது பெரிய மரமாகுது. அதாவது நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம போலவே அதுக்கும் பிறப்பு வளர்ச்சி எல்லாம் ஏற்படுது. அதுக்காக நாம் அதுகிட்ட பேசுறோமா இல்ல பழகுறோமா? நம்ம எதிரிலேயே பிறந்து வளர்ற உயிருள்ள பொருளையே இப்படி ஒதுக்கிடுறப்போ வெச்சபடியா பேசாம கேட்காம கண் திறந்து பார்க்காம நட்டக்கெல்லாம் நிக்கிற இந்த பொருளை மட்டும் நாம எதுக்காக தெய்வம்னு பேர் கொடுத்து வணங்கணும்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடுங்க. மகமாயிய மட்டமா பேசாது. ஐயா வேண்டாம். பூசாரியா, இந்த பிரச்சனை ஒரு நாள்ல பேசி தீர்க்கக்கூடியது இல்லை. நான் இன்னும் இங்கதானே இருக்க போறேன், அடிக்கடி இதை பத்தி பேசுறேன். நான் வரட்டுமா? எப்படா இருக்க? ஆமா,
அப்ப வச்ச பூவை காதுல இருந்து எடுக்கவே இல்லை போல இருக்க. தினம் மாத்துறேன். ஐயா கூப்பிடுறேன் உங்களதான். இதா புது பழக்கம் இருக்கு. எப்ப போல பாபனை கூப்பிடு. எப்படி நீங்க தான் ஆரோப்ளைன்ல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்களே, மரியாதை கொடுக்குவானவா? பாபன் கூப்பிடுறானா? இது என்னது? ஏன்னா காமிடா. என்னது? கமர்கட்டு. சின்ன வயசுல நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களேன்னு சொல்லி நான் டவுனுக்கு ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? நீங்க தான் கடவுளையே வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே, கமர்கட்டை வாங்கிட்டு வா போய்ங்க. எப்படி அது வேற இருக்கிறடா. பாரு எனக்கு இது பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக போக 3 மைல் வர 3 மைல் ஆக மொத்தம் 6 மைல் ஓடி போய் வாங்கிட்டு வந்துக்கிறியே. உண்மையா சொல்றேன்டா, ஊருக்கு ஒரு கோயில், தெருவுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறத விட ஜில்லாவுக்கு ஒரு வடிவழகம் இருந்தா போறா மனித சமுதாயமே உயர்ந்து. ஐயாவா? பாபு பாபு அவருக்கு தராதா, அவர்தான் சாமி இல்லைன்ட்டாரு. எனக்கு குறாட்டே, நான் பாபுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு கூட அப்பா இது எப்படிப்பா இருக்கு? எதம்மா கேக்குறேன்? என் மக கழுத்தையா இல்ல இந்த மாலையா? என்னப்பா விளையாடுறீங்க? இந்த மாலை என் கழுத்துக்கு எப்படிப்பா இருக்கு? அம்மாடி, இது சாதாரண மாலை தான்டா. ஆனா என் மக கழுத்துல இருந்தா வைர மாலையா ஜொலிக்குதே. அத்தா மகமாகி உனக்கு அழகையே ஆபரணமா கொடுத்திருக்காளம்மா. இதெல்லாம் வேற எதுக்கு? அதுக்கு இல்லப்பா, அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாள் இல்ல, அன்னைக்கு போட்டுக்கலாம் தான் பார்த்தேன். நல்லா இருக்கா? நல்லா தாமா இருக்கு. ஆனா உன் பிறந்த நாளைக்கு இந்த பாசிமணி தான் கிடைச்சதா? என்ன நான் என்ன தங்க சங்கிலியா போட்டுக்க முடியும்? ஏமா ஏன் போட்டுக்க முடியாதா? போட்டுக்கலாம். அம்மான்னு ஒருத்தி இருந்தாலாவது அவகிட்ட அழுது அடம் பிடிச்சு எப்படியாவது ஒரு நகை வாங்கிடலாம். அது உங்ககிட்ட முடியுமா? உங்களுக்கு தான் கோயில் பூஜை தெய்வங்கிற நினைப்பை தவிர வேற எந்த சிந்தனையே கிடையாது. சரிப்பா வாங்க சாப்பிடலாம். ஏப்பா கண் கலக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, எவ்வளவுதான் ஒரு தகப்பன் தான் பொண்ணு மேல பிரியமா இருந்தாலும் அவன் தாயாயிட முடியாதுங்கிறத சொல்லாம சொல்லிட்டம்மா. அம்மாடி, ஒரு பெரிய உண்மையே இன்னைக்கு என்ன உணர வச்சிருக்கம்மா. ஊருக்கெல்லாம் நல்லவன்னு பேரெடுத்தா மட்டும் போதாது, வீட்லயும் ஒரு புள்ள தகப்பன்னு பேரெடுக்கணும்னு எனக்கு புத்தி சொல்லிட்டம்மா. நான் புத்தி சொல்லிட்டேனா? என்னப்பா அப்படி பேசுறீங்க? நான் ஏதாவது தவறா பேசிட்டேனப்பா? இல்லம்மா இல்ல, பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க புத்தி சொல்றது புதுசு இல்லம்மா. அந்த பரமசிவனுக்கே ஞானோபதேசம் பண்ணினது முருக கடவுள் தானேம்மா. அப்பா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளுக்கு மத்தவங்க மாதிரி நானும் நகை நட்டெல்லாம் செய்து போடணுங்கிறத இன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன். உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன் கழுத்துல நிச்சயமா ஒரு தங்க சங்கிலி இருக்கும். மங்களத்தம்மாவா? இந்தாங்க. பூஜாரியா, உங்ககிட்ட இந்த சங்கிலியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சங்கிலியா? அது இருக்குமா என்கிட்ட? என் மக ஊர்ல இருந்து வந்திருக்குங்க. நாங்க அதுக்கு சீதனமா போட்டது இந்த 5 பவுன் சங்கிலி தான். எங்க வீட்டுக்காரர் தான் ஒரு குடிகாரர், அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். நான் இல்லாத நேரத்துல என் மகளை உருட்டி மிரட்டி இந்த சங்கிலியை வாங்கிட்டு போய் அதையும் அடமானம் வச்சு குடிச்சிருவாரு. நாளைக்கு என் மர